வணக்கம் மக்களே, வெல்கம் டு டேஸ்டி தமிழா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து செஷ்வான் சில்லி பேஸ்ட். சைனாவில் வந்து செஷ்வான் அப்படின்ற ஒரு ரீஜன்லேருந்து வந்த சில்லிஸ் வச்சு பண்ணுற பேஸ்ட் தான் இது. இது வந்து நம்மளோட இந்தியாவில் ரொம்ப பாப்புலர் ஆகிடுச்சு ஃப்யூஷன் குசினில். ஸோ நிறைய சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டில் வந்து இந்த பேஸ்ட்டை வச்சு நிறைய டிஷ்ஷஸ்லாம் பண்ணி செஷ்வான் இட்லி, செஷ்வான் மேகி அந்த மாதிரிலாம் நிறைய உங்களுக்கு டிஷ்ஷஸ் கிடைக்கும். ஸோ அதை வீட்டிலே எப்படி பண்ணுறது, அந்த பேஸ்ட் நீங்கள் பண்ணி வச்சுக்கிட்டா நீங்கள் வந்து மேகியில் போட்டுக்கலாம், இல்லை நூடுல்ஸ் பாஸ்தா எதாவது பண்ணிங்கன்னா அதில் போட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் தோசையில் வந்து அப்ளை பண்ணி செஷ்வான் தோசை மாதிரி கொடுக்கலாம். இட்லி கட் பண்ணி போட்டு அந்த சாஸில் பரட்டி செஷ்வான் இட்லின்னு கொடுக்கலாம். அந்த மாதிரி நிறைய டிஷ்ஷஸ் பண்ணலாம் இந்த ஒரு பேஸ்ட் வச்சு. ஸோ அந்த ஸ்பெஷல் பேஸ்ட், அந்த சில்லி பேஸ்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் கொடுத்த சப்போர்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இந்த சப்போர்ட் நீங்கள் தொடர்ந்து தரணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, இந்த ரெசிபி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த ரெசிபி நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பிடிச்ச வீடியோவை லைக் பண்ணிவிட்டு இந்த லிங்க்கை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் இந்த ரெசிபி எல்லாருக்கும் போய் சேரும், எல்லோரும் பயனடைவாங்க. ஸோ ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போது செஷ்வான் சில்லி பேஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இதெல்லாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது சில்லிஸால் தான் ஆகுது. அந்த ஊரில் வந்து செஷ்வான் சில்லிஸ் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. பட் நம்ம ஊரில் என்ன சில்லி கிடைக்குதோ, நீட்டு மிளகாவோ குண்டு மிளகாவோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 50 to 100 கிராம்ஸ் அளவுக்கு மிளகா இருக்கும், ஒரு 20-25 மிளகா. இது பண்ணிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 100 கிராம்ஸ் பேஸ்ட் கிடைக்கும். நிறைய டிஷ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது தொடர்ந்து இஞ்சி பூண்டு நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் அளவு இருந்தால் போதும் ரெண்டுமே. வெங்காயம் அதுவே பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயம் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து வெங்காயத்தாளில் இருக்கிற அந்த வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இந்த வெங்காயத்தை தவிர்த்துட்டு. அதே மாதிரி வெங்காயத்தாள்லேயும் இந்த டிஷ்ஷில் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் இன்றைக்கி வந்து பெரிய வெங்காயம் தான் கிடச்சிருக்கு. ஸோ பெரிய வெங்காயம் எடுத்து ஒரு அரை வெங்காயம், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும். இது உப்பு இந்த டிஷ்க்கு தேவையானது. எண்ணெய் இந்த பேஸ்ட்டை வதக்கிறதுக்கு, ஒரு 2-3 பிஞ்ச் சுகர், கொஞ்சமாக கொத்தமல்லி தண்டு, கொத்தமல்லியோட அடிபாகம் இந்த தண்டு எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். அதே மாதிரி வினிகர் இது கொஞ்சம் எதுக்குன்னா இந்த டிஷ்ஷோட காட்டத்தை குறைக்கிறதுக்கு. பச்சை மிளகாய் யூஸ் பண்ணி பண்ணுறதுனால ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும். ஸோ வினிகர் வந்து அந்த ஸ்பைசினஸை கொஞ்சம் கம்மி பண்ணோம் அதுக்கு. அப்புறம் பாயில் பண்ணுறதுக்கு தேவையான தண்ணி. இங்கே ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி பாயிலிங்க்கு வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த கொதிக்கிற தண்ணியில் நம்மளோட காஞ்ச மிளகாவை போட்டு பாயில் பண்ணணும். இது ஒரு 5-10 நிமிஷம் பாயில் ஆகணும். இதோடவே சேர்த்து வினிகரையும் நான் போட்டுறேன். நான் சொன்ன மாதிரி வினிகர் வந்து இந்த டிஷ்ஷோட காரத்தை கொஞ்சம் கம்மி பண்ணோம். நிறைய காஞ்ச மிளகா இருக்கிறதுனால ரொம்ப காரமாக இருக்கும். ஸோ வினிகர் போட்டிருக்கேன். போட்டுட்டு மூடி வச்சுட்டு ஒரு 5-10 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு இந்த காஞ்ச மிளகாவை ஆற வச்சு நம்ம பேஸ்டாக்கி ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ நான் ரெட் சில்லி நம்ம பாயில் பண்ணதை வந்து மிக்சியில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அந்த ரெட் சில்லி அரைக்கிறதுக்கு வந்து கொஞ்சமாக தான் தண்ணி தேவைப்படும். நீங்கள் அந்த பாயில் பண்ண தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நார்மல் நம்மளோட வாட்டரை யூஸ் பண்ணி ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். இந்த பேஸ்ட்டை வந்து இப்போ நம்ம குக் பண்ண போகிறோம். ஒரு பேன் ஹீட் ஆனதும் அதில் வந்து கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கலாம், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு. ஸோ ஆயில் ஹீட் ஆனதும் இஞ்சியும் பூண்டும் நறுக்கி வச்சுருக்கேன் பொடியாக. ஒரு ஸ்பூன் அளவு இருந்தால் போதும், நிறையா வேணாம். அந்த இஞ்சியும் பூண்டையும் போட்டு வதக்கிக்கலாம். இஞ்சியும் பூண்டும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. ப்ரௌன்லாம் ஆகணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக ஸ்வெட் ஆனால் போதும். பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் ஒரு ஸ்பூன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்ப்ரிங் அனியன்ஸ் போடுவாங்க இந்த ரெசிப்பியில், அதாவது வெங்காயத்தாள் யூஸ் பண்ணிவிட்டு அந்த அடியில் இருக்கிற அந்த வெங்காய பாகத்தை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு அது கிடைக்கல, ஸோ அதனால் நான் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுறேன். வெங்காயம் போட்டுட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் அந்த வெங்காயம் ஸ்வெட் ஆகணும், அதாவது கண்ணாடி மாதிரி ஆகணும். அது முன்னாடி காமிச்ச கொத்தமல்லியோட தண்டு அடி பாகத்தை எடுத்து நறுக்கியிருக்கேன். ஸோ அந்த தண்டையும் நான் அதில் போட்டுக்கிறேன். இது வந்து ஒரு இண்டோ சைனீஸ் சாஸ் மாதிரி, ஒரு ஃப்யூஷன் சாஸ் மாதிரி. ஸோ லைட்டாக இண்டியனைஸ்டாகவும் இருக்கும் இந்த சாஸ். இந்த டிஷ்க்கு தேவையான சால்ட் நான் இப்போவே போட்டுக்கிறேன். சால்ட் போட்டால் வெங்காயம் சீக்கிரம் வதங்கும். வெங்காயமும் ஸ்வெட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்மளோட இந்த ரெட் சில்லி பேஸ்ட்டை ஊற்றிடலாம். ரெட் சில்லி பேஸ்ட் போட்டு நல்லா குக் பண்ணணும். இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றி இது ஒரு கிட்டத்தட்ட ஊறுகாய் பதத்துக்கு வர அளவுக்கு நம்ம குக் பண்ணோம். இந்த டிஷ்க்கு தேவையான சுகர் ஒரு பிஞ்ச் இருந்தால் போதும். இதனால் வந்து இந்த பேஸ்ட்டுக்கு ஒரு கலர் கிடைக்கும். வினிகர் நான் இதில் பாயில் பண்ணும் போதே போட்டுட்டேன். அதே தண்ணி யூஸ் பண்ணி தான் நான் அரைச்சிருக்கேன்றதுனால வினிகர் நான் திரும்பவும் போடலை. உங்களுக்கு வேணும்னா வினிகர் நீங்கள் இந்த ஸ்டேஜில் கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அந்த மாதிரி விட்டுக்கலாம். ஆல்சோ வினிகர், ஆயில், சால்ட், சுகர் இது எல்லாமே ப்ரிசர்வேட்டிவ். ஸோ இந்த சில்லி பேஸ்ட் வந்து ரொம்ப நாள் உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் நீங்கள் வச்சுக்கலாம், வெள்ளையும் வச்சுக்கலாம். அது ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு தான் இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே. இந்த பேஸ்ட்டை வந்து நீங்கள் நான் சொன்ன மாதிரி தோசையில் தடவிக்கலாம், இல்லை பிரெட் டோஸ்ட் போடும்போது தடவிக்கலாம். அப்புறம் இட்லியில் வந்து ஒரு சாஸ் மாதிரி பண்ணி இட்லி போட்டு செஷ்வான் இட்லியும் பண்ணலாம்.
இந்த பேஸ்ட் வச்சு என்னென்ன டிஷ்லாம் பண்ணலாம் அப்படின்றத நான் கூடி சீக்கிரம் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன். இது ஒரு ஊறுகாய் மாதிரி சுருண்டு வரும். ஆல்மோஸ்ட் சுருண்டுருச்சு. இது இதில் இருக்க மாய்ஸ்சர்லாம் வற்றி கொஞ்சம் சுருண்டதும் நம்ம இந்த பேஸ்ட்டை வந்து அடுப்புலேருந்து இறக்கிடலாம். நிறைய சைனீஸ் ரெசிபீஸில் வந்து சில்லி பேஸ்ட்னு ஆட் பண்ணுவாங்க. அந்த இடத்துல நீங்கள் இந்த சில்லி பேஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நிறைய எண்ணெய் போட்டால் வந்து ரொம்ப ஆயிலியாக இன்னும் ஒரு பெட்டராக ஒரு பேஸ்ட் மாதிரி கிடைக்கும். நம்மளோட செஷ்வான் சில்லி பேஸ்ட் வந்து ரெடி பண்ணியாச்சு. இந்த பேஸ்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 month வரைக்கும் வெளியே நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில்னா பல மாதங்கள் வரைக்கும் வரும். ஸோ இந்த பேஸ்ட் நீங்கள் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி நூடுல்ஸ், பாஸ்தா, தோசையில், இட்லியில், பிரெட் டோஸ்ட்டில் அந்த மாதிரி நிறைய இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதை பேஸாக வச்சு கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் வாட்டர்லாம் போட்டு இதை ஒரு கிரேவி மாதிரி ஆக்கி நீங்கள் அது கூட வந்து மஞ்சூரியன் பண்ணி போடலாம். இல்லை ஏதாவது வெஜிடபிள்ஸ் இருந்தால் அதை ஃப்ரை பண்ணி போடலாம். இட்லி ஃப்ரை பண்ணி போட்டு அதை ஒரு ரெசிபியாக கொண்டு வரலாம். அந்த மாதிரி எப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பட் இப்போதைக்கு இந்த சில்லி பேஸ்ட்டோட நம்ம டிஷ்ஷை வந்து முடிச்சுக்கலாம். அண்ட் உங்களோட சப்போர்ட்லாம் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. அதை இன்னும் கொஞ்சம் நிறையா காட்டுங்க. நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அப்போதான் நம்மளோட அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். நன்றி.